ஹே கைஸ், வெற்றி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் GV2. இந்த மூவியோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா ஆகா தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். GV1 2019 ஸ்டோரி நகர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது GV2 2020 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக கார் வாங்கி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்காண்டி வெற்றி சைன் போடும்போது ரெஜிஸ்டர் நோட்டில் 2020 வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நோட்டில் வெற்றி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவரும் சைன் போட்டிருப்பாரு. விஜய் கோபிநாத்னு இருக்கும். இவர் வேற யாரும் இல்லை, இந்த படத்தோடைய டைரக்டர். இந்த படத்தோடைய டைரக்டர் பேரையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கருணாகரன் வெற்றியை பார்க்கும்போது உனக்கு என்னப்பா மாமியார் வீட்டில் ஷேர் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக வெற்றி ஃப்ளாஷ்பேக்கில் ஷேர் ஆட்டோக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு வச்சுருப்பாங்க. இந்த படத்தோடைய ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. அந்த கேரக்டரை உள்வாங்கி நடித்த மாதிரி இருந்துச்சு ஒரு சில சீன்ஸில். ஃப்ளாஷ்பேக் சீனில் மேரேஜில் ஃபோட்டோ எடுக்கும்போது கேமராவை பார்க்காம யதார்த்தமாக இருக்கிறது, ஹீரோயின் அடுத்த கேரக்டர்கிட்ட பேசும்போது முகம் பார்த்து பேசாமல் நடிக்கிறதுன்னு ஹீரோயினுடைய ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்கும். இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சாங்கோடைய லிரிக்ஸ் நல்லா இருக்கும். ஹீரோயினோடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக லிரிக்ஸ் இருக்கும். அதில் இருந்து ஒரு சில லைன்ஸ்லாம் பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையே பாலைவனமாக இருந்துச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற லைனும், நீ இருந்தால் பார்வை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிற லைனுமே இந்த பாட்டில் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வெற்றியும் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் தர்பார் படத்துக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷமும் 2020. இந்த படத்தோடைய கதையும் 2020 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் வெற்றியும் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஹரி ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வெற்றி திருட போகிறாரு அப்படின்னு சிம்பாலிக்காக நமக்கு கலர்ஸ் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. வெற்றி உட்கார்ந்துருக்கிற சைடு ரெட் கலரில் கொடுத்து சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவர் இந்த வீட்டில் திருட போகிறாருன்ட்டுன்னு கருணாகரன் ஒரு சீனில் கேட்பாரு வெற்றி கிட்ட, மையப்புள்ளியை வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கு வெற்றி தெரியலன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான டீட்டெயிலிங்காக ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறதுக்காக புது வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினுடைய அம்மா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வால் கிளாக்கை மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. GV1 வெற்றிக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி GV2 வெற்றி பேசுகிற ஒரு சில டைலாக்ஸ் சாமி மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுவார். சாமி கும்பிடும்போது சூடத்தட்டில் 5 ரூபா போட்டால் விபூதி வரும், 50 ரூபா போட்டால் உன் கழுத்துக்கு மாலை வரும்னு சாமியே காசு வாங்கிட்டு தான் நமக்கு செய்யுதுன்னு வெற்றியை கருணாகரன் கிட்ட சொல்லுவார். ஹரி கிட்ட இருக்கிற நகையை கொள்ளையடிக்கலாம்னு வெற்றியும் கருணாகரனும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அப்போ பார்ல இருந்து வெளியே போகும்போது பார்ல தொட்டால் தொடரும்னு ஒரு டைலாக் எழுதியிருக்கோம். நகையை திருடுனாங்க அப்படின்னா இந்த முக்கோணவியல் விதி தொடரும்னு சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல நாசரும் வெற்றியும் போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்றதுக்கு முன்னாடியே 2 இடத்துல நாசரும் வெற்றியை கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. ஒன்று ஹோட்டலில் வெற்றி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாசர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி தடுமாறி தான் ஹோட்டலை விட்டு வெளியில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கார் புக்கிங்கில் வரும்போதும் ட்ரிங்க்ஸில் தான் இருப்பார். நாசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் ஃபேமிலியை கூட பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நாசருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு GV3 காமிச்சாலும் காமிக்கலாம். ஹீரோயினுடைய அப்பா சொத்தை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அது கலராக்க காமிக்கும் போது அந்த டைம் அப்படியே நின்றும். ஹீரோயினுடைய அப்பா இறந்து போயிடுவாருன்னு நமக்கு வால் கிளாக் மூலமாக காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.